இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கேரள மாநிலத்தின் கவர்னராக நியமிக்கப்பட உள்ளார். கூடுதலாக தமிழ்நாட்டின் பொறுப்பு கவர்னராகவும் செயல்பட உள்ளார் ரஜினிகாந்த் என்கிற செய்தி உலகத்தையே சுற்றி வலம் வர எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அவரது நலம் விரும்பிகள். ரஜினிகாந்த் என்கிற மந்திர சொல்லின் ஈர்ப்பு விசை அறியாதவர்கள் யாரும் இல்லை. இதோ அரசியலுக்குள் வந்து விடுவார், அதோ வந்து விடுவார் என அனைவரும் காத்திருக்க, அரசியல் தெரிந்தும் அரசியலுக்குள் வர விரும்பவில்லை அவர். 1996ஆம் ஆண்டு வாக்கில் திமுக தமாக கூட்டணியை ஆதரித்தது. அதற்கடுத்த நாடாளுமன்ற தேர்தல்களில் என்னுடைய வாக்கு தாமரைக்கே என்றது அவரது அரசியல் ஞானத்தை மட்டும் எடுத்து கூறியது. எனினும் நேரடியாக அரசியலுக்குள் வரவில்லை அவர். அரசியலே வேண்டாம் என ஒதுங்கிய போதுதான் அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் வரலாற்றை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தல், தமிழக வளர்ச்சி உள்ளிட்ட காரணிகளை முன்வைத்து தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புவோர் ஒன்று சேரலாம் என தனது மக்கள் மேடை மக்கள் இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் ரஜினியிடமிருந்து எவ்வித ஆதரவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ரஜினியின் ஆதரவு இல்லை என்றாலும் ஆசை இருந்தால் போதுமானது என அடுத்த கட்டங்கள் நகர்ந்தது. இந்த நிலையில் ரஜினிகாந்திற்கு கவர்னர் பதவி என்கிற செய்தி வெளியானதில் மகிழ்ச்சியே. இதுபோல் 2023ஆம் ஆண்டு செய்தி பரவியது. எனினும் இது உண்மையாக இருக்க வேண்டும் என்பது என்னை போல் ரசிகர்களின் ஆசை என்கின்றார் கல்லல் பகுதியைச் சேர்ந்த ரஜினி மன்ற நிர்வாகி ஒருவர். நடிகர் ஜோசப் விஜய்க்கும் ரஜினிகாந்திற்கும் கருத்து வேறுபாடு. ரஜினி குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வரம்பு மீறி பேசியதை ஜோசப் விஜய் ரசித்ததும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தோல்வியுற்ற போது நான் இருக்கின்றேன் என முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆறுதல் அளித்ததும் ரஜினிகாந்த் ஜோசப் விஜய் ரசிகர்களிடையே கடும் பகைமையை உண்டாக்கியது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என வலைத்தளங்களில் இது எதிரொலித்தது. எனினும் ரஜினிகாந்த் இதனை கண்டுகொள்ளவில்லை. விஜய் முதல்வரானதில் ரஜினிக்கு பொறாமை என வதந்திகள் வைரலான போது விஜய் சிஎம் ஆக கூடாது, பவருக்கு வரக்கூடாதுன்னு தடுக்க 2 கட்சிகளை இணைக்க ஸ்டாலினை பார்க்க போயிருக்கேன்னு என்னவெல்லாமோ விமர்சனம் வருது. அப்படி பேசுற தரங்கட்ட ஆள் இல்லை நான். இரண்டாவது, விஜய் ஜெயிச்சதும் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லலைங்கிறாங்க. அவர் ஜெயிச்சதுமே எக்ஸ் தளத்தில் என் வாழ்த்துக்களை பதிவிட்டேன். அரசியலில் நான் இல்லை. பிறகு எனக்கு விஜய் மேல என்ன பொறாமை, அவர் ஜெயிச்சதுல ஆச்சரியம் கலந்த சந்தோஷம்தான் என மே 17ஆம் தேதி போயஸ் கார்டன் வீட்டில் ரஜினி பத்திரிகையாளர்களை சந்தித்த போது தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த நிலையில் கவர்னர் ரஜினி என்கிற ஹேஷ்டேக் வலைத்தளத்தில் வைரலானது. உக்கடம் ரஜினி மன்ற நிர்வாகி ஒருவரோ, ஜோசப் விஜய் முதலமைச்சரானால் எங்களுக்கு என்ன, திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினி, திரையுலகில் அவர் செய்யாத சாதனைகளே இல்லை. அப்படி இருக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட ஒன்றுமே தெரியாத ஆட்கள் ரஜினியை வசைபாடியதை ரசிக்கலாமா? இது மூத்த கலைஞனுக்கு செய்யும் அவமரியாதை அல்லவா? எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதனை ஜோசப் விஜய் உணரவில்லை. மாறாக ரஜினியின் படங்கள் குறித்து கமெண்ட் அடிப்பதை ரசிக்கின்றார். ஆகையால் தான் ரஜினிகாந்த் கவர்னராக பதவியேற்பதை வரவேற்கிறோம் என்கிறார். தொடர்ச்சியாக 3 படங்கள் வரிசை கட்டி நிற்க தற்பொழுது தர்மன் திரைப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பில் இருக்கின்ற ரஜினிகாந்த் சாதாரண ரசிகர் சண்டை அதிகார போட்டியை உருவாக்கி இருக்கின்றது என்பதனை அறியாமல் இல்லை. இந்த நிலையில் ரஜினிகாந்த் என்று கூறட்டும், அவருக்கு கவர்னராக மகுடம் சூட தயார். அவரால் தமிழ்நாட்டில் கவர்னராக பதவியேற்க இயலாது என அரசியலமைப்பு சட்டம் கூறினாலும் அண்டை மாநிலமான கேரளாவில் அவரை கவர்னராக்குகின்றோம். அவர் அங்கிருந்து கொண்டே கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாட்டை கண்காணிக்கட்டும் என அவருக்கான வாய்ப்புடன் தாங்கள் காத்திருப்பதாக பாஜக தரப்பில் நம்பகமான தகவலும் வெளியாகியுள்ளது. பாஜகவினை பொறுத்தவரை ரஜினியின் பாப்புலாரிட்டியை பயன்படுத்திக் கொள்வது அவர்களது திட்டம் என்கிறது விவரம் அறிந்த வட்டாரங்கள். கவர்னர் பதவி குறித்து ரஜினியிடமே கேட்டோம். வழக்கம் போல் நன்றாக சிரித்துவிட்டு தலைக்கு மேலே கையை உயர்த்தி காண்பித்தார்.
எனினும் இது குறித்து நேரடியாக பதில் கூறவில்லை என்றாலும் மேலே கையை காண்பிப்பது ஒருவித சமிங்கையே. அதே வேளையில் இதனை மறுக்கவும் இல்லை. இந்த நிலையில் ரஜினிகாந்த் கவர்னராக வரும் பட்சத்தில் அனைவருக்கும் நல்லது, ஒரு சிலருக்கு கடிவாளம் கட்டப்படும் என சூசகமாக தெரிவித்தார் ரஜினியின் நண்பரான அவர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.